ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தில்லுமுல்லை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உள்ள போயிடலாமா? வணக்கம், வாங்க உள்ள போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்புமணியை பார்த்தா எனக்கு அன்புமணி சார் பயந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி அவர்களை ஒரு சில காலத்துக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் என்ன பேசியிருந்தாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு கவுன்சிலராக நிற்க கூட தகுதி இல்லை, அவருக்கு என்ன உரிமை இருக்குது முதலமைச்சராக ஆக அப்படின்றத பேசியிருந்தார். ஸோ இப்படி ஒருத்தர் பேசியிருக்காரு, அவர் கூட தானே இவர் கூட்டணி வச்சிருக்காரு, யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஸோ ஏன் அவர் யோசிக்கல? நம்ம இப்படி அவரை சொல்லியிருந்தோமே, அவர் கூட நம்ம போய் கூட்டணி வச்சு முதலமைச்சராக ஆக்கலாமே அப்படின்றத அவர் ஏன் யோசிக்கலன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இன்னொன்றும் அவர் சொல்லியிருந்தார், அவர் வெறும் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு பினாமி, ஒரு பணத்துக்காகவும் சரி இல்லை மற்ற விஷயத்துக்கு ஒரு பினாமி, அவ்வளோதான். அவர் எந்த உரிமையில் அவர் முதலமைச்சராக ஆவார்? அன்புமணி சார் எனக்கு புரியல. நீங்களே பேசுறீங்க, நீங்களே கூட்டணி வைக்கிறீங்க, சரி அது உங்களுடைய விருப்பம் சார். எடப்பாடி எடுத்துக்கங்களேன், இவருக்கு நம்ம உலகத்துல டொனால்டு ட்ரம்ப்புக்கு அப்புறம் இவருக்கு தான் அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி, த்ரெட் இருக்கிற மாதிரி இவர் காமிச்சிட்டு இருக்கிறார். இவர் யார் என்ன பண்ண போறாங்க? இவர் போறாருன்னா 5000 போலீஸ் நிக்கிறாங்க, தெருவில் ரோட்ல நிக்கிறாங்க. இவருக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்குது? இவர் சாதாரண ஒரு பினாமி, சாதாரண ஒரு தரகர். இவர் காசு வாங்கி கொடுத்தாரு, ஜெயலலிதா காசு வாங்கி கொடுத்தாரு, சசிகலா காசு வாங்கி கொடுத்தாரு. இப்ப 2 பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்ப இருக்கிறாரு அவர் தான். அதுதான் இவர் கவுன்சிலர் கூட லாக்கி இல்லாதவர் தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறார். அதான் எங்களுக்கு எல்லாம் ஏத்துக்க முடியல. பட் இருந்தாலும் இதற்கிடையில நிறைய பேர் அவங்க எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க. அன்புமணி அவர்களும் சரி, டிடிவி தினகரனும் சரி, இல்ல என்டிஏ கூட்டணி நம்ம மோடி அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து 2026 வெற்றி பெறுவாங்களான்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு கட்சி இருக்குது, நம்ம யோசிக்க வேண்டாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுகன்றது ஆல்ரெடி ஆண்டுட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமாக. ஸோ மீண்டும் அவங்களும் ஒரு சைடு போராடிட்டு இருக்காங்க, அவங்களும் ஒரு மாபெரும் கூட்டணி வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் யோசிக்கணும், நம்ம அவங்களும் வெற்றி பெறுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. டிவிகே தொண்டர்கள் யோசிப்பீங்க, என்னடா இவன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. டிவிகேவுக்கும் நான் பேசுவ தான் செய்வேன். டிவிகே சைடும் ஒரு சில பக்கம் போராட்டம் போயிட்டு தான் இருக்குது. டிவிகே தாவக்க விஜய் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு பேச்சா போயிட்டு இருந்தாலும், டிவிகே தொண்டர்கள் நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம் எங்கள் தளபதி தான் 2026 ஆட்சி பெறுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்படியும் அப்படியும் இத்தனை நாளாக போயிட்டு இருந்தார். பட் இன்றைக்கும் ஒரு கருத்து என்னன்னா, திருமாவளவன் ஒரு 10 தொகுதி கேட்டிருக்காரு திமுக கூட்டணியில் வைக்க அப்படின்றது ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க. பட் இதுவுமே உண்மையா இல்லையான்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போது திருமாவளவன் நீங்கள் கேட்பீங்க, திருமாவளவன்லாம் எப்போவுமே திமுக கூட்டணி தான் அப்படின்றது. ஸோ அது உண்மையாகுமா இல்லை பொய்யாகுமான்றது நம்ம ஒரு சில நாட்களில் வெளியே வரும். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது 10 தொகுதி கேட்டிருந்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆனால் திமுக 7 தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது தான் ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. பட் ஆல்ரெடி அவங்க 6 அப்படி தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதுலேயும் அவங்க சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மதிமுகவே அத்தனை தொகுதி கொடுக்கும்போது எங்களுக்கு ஏன் பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் இது அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக ஒரு 2-3 டேஸ் ஆகலாம், அதுக்கு மேலேயும் ஆகலாம். ஸோ அன்றைக்கி நம்ம ஒரு கிளியரான ஒரு வீடியோ ஃபுல்லாக பேசி போடுவோம். எத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த சின்னத்தில் அவங்க நிற்கணும், இத்தனை சின்னத்தில் திமுகவில் நிற்கணுமா இல்லை பானை சின்னம் அவருடைய சின்னத்தில் நிற்கணுமா அப்படின்றதும் ஒரு கருத்தாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரி இப்போ வீடியோவுக்கு போயிடுவோம். சசிகலா அம்மா இத்தனை நாளாக எங்கேயோ போயிட்டு, எப்படி சொல்லலாம்னா, ஒரு எலி பொந்துக்குள்ளே இருந்து திடீர்னு ஏஞ்சி இற தேடுற மாதிரி தான் ஒரு கருத்து. ஸோ இதுவுமே ரைட்டாக என்னன்னு தெரியல, சும்மா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சசிகலா அம்மா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேன்ஸ் யாரோ கோச்சிக்காதீங்க, ஜஸ்ட் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகலான்னு யோசனைக்காக தான். சசிகலா அம்மா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம், தனித்தோப்பு எப்பயுமே தென்னை மரமாக ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க கூட்டணி வைப்பன்றது. இப்போ பாமக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ சசிகலா அம்மா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்கலாம் எனக்கு தெரியாது. பட் புதுசாக கட்சி வந்திருக்கு, ஆனால் அவங்களும் வெற்றி பெறுவாங்களான்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம தாவைக்கா விஜயுமே புதுசாக தான் கட்சி ஆரம்பித்தார். பட் அவங்களுக்கு தொண்டர்கள் ஃபேன்ஸ் அதிகம். டிவிகே ரசிகர்களாகவும் சரி தொண்டர்களாகவும் சரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கு இடையில நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் நிறைய பேசிட்டு தவக்காவை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் வர்றாருன்னா அவருக்கு ஏற்ற மரியாதை கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. பட்
ஃபேன்ஸ் அடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு உயிர் போகிற அளவுக்கு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஸோ அது உங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகுதுன்றதை விட அவர் கட்சி உங்கள் தாவேக்கா விஜய்க்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். ஆல்ரெடி இப்போது கேஸ்க்கு வரைக்கும் டெல்லி வரைக்கும் போயிட்டு அதை பிரச்சனையை முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருந்தோம். அது இன்னும் ஃபுல்லாக கிளியர் ஆச்சான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு நான் பேசி போடுறேன் ரிசர்ச் பண்ணிவிட்டு. பட் தாவேக்கா தொண்டர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உயிர் போகிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. யோசித்து ஓட்டு போடுங்க, பிரச்சாரம் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், திமுகவாக இருந்தாலும் சரி, டிவிகேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை கூட்டம் பிரச்சாரம் நடத்துறீங்கன்னா, தெருமுனை கூட்டம் நடத்துறீங்கன்னா 18 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்கள கூட்டு போகாதீங்க. ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம நிறைய உயிரை இழந்திருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ அதற்கே இன்னும் தீர்வு இல்லாமல் தான் இருக்குது. இவ்வளோ உயிர் போயிருக்கு ஆல்ரெடி நம்ம தாவேக்கா சைடு இருந்து. ஸோ அதற்காக நம்ம தாவேக்கா சைடு இருந்து தான் சப்போர்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் தாவேக்கா சைடு இருந்து தான் இறந்துருக்காங்க. ஸோ அதற்காக என்னென்னா தாவேக்கா வந்து இன்னும் சேஃப்டியான ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு மக்களும் சரி, தாவேக்கா விஜய் வந்து அதை பண்ணுவாரா என்னன்றது டவுட்டு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க கட்சிக்காரங்க இல்லை தொண்டர்கள் அவங்க தான் வந்து ஒவ்வொரு மக்களை எவ்வளோ சேஃபாக உள்ளே கொண்டு வரணும், எப்படி வெளியே சேஃபாக கொண்டு போகணுன்றதை யோசித்து அந்த கூட்டத்துக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, இதுக்கு வந்து யாரும் பொறுப்பாக முடியாது. இறந்துட்டாங்க, இந்த அரசு மேலே பழி போட்டாலும் சரி, இல்லை யார் மேலே நீங்கள் பழி போட்டாலும் அவங்க பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரே விஷயம், நம்ம சேஃபாக இருக்கணும். நம்ம சேஃபாக இருந்தால் தான் அடுத்த விஜய்க்கும் சரி, இல்லை திமுக அரசுக்கும் சரி, இல்லை ஏடிஎம்கே அரசுக்கும் ஓட்டு போட முடியும். யார் வெற்றி பெறாங்கன்ற 2026 பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன். என்னுடைய ஓட்டு யாருக்குன்னு நான் கடைசியாக ஒரு வீடியோவில் பேசி போகிறேன். அன்னைக்கு நான் யாரோடைய சப்போர்ட்னு உங்களுக்கு தெரியும். பாய்.